afternoon. இதுல ஒரு மின்பாபு சார்பான கேள்வி ஒன்று சொல்றேன், நோட் பண்ணிக்கணும். மின்ரசாயனத்திறன் தொடர்பான ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்கேன். 2011 பாஸ் பேப்பர் கேள்வி. அதில் மட்டும் செய்து பாருங்க. நாங்கள் இந்த மின்பாபு கேள்வியை பார்த்துட்டு மற்ற காயம். சரி, சிறிதளவு Na2SO4 அடங்கிய 0.100 மூல் டெசிமீட்டர் -3 0.100 மூல் டெசிமீட்டர் -3 நீர் CgSO4, அதாவது செப்பு சல்வேட் நீர் கரைசல் என்பதை இவ்வாறு எழுதப்படும். நீர் CgSO4 கரைசலின் நீர் CgSO4 கரைசலின் நூறு சென்டிமீட்டர் கனம் ஆனது 100 சென்டிமீட்டர் கனமானது இது சுத்தமான ஒவ்வொன்றும் 10.0 கிராம், ஒவ்வொன்றும் 10.0 கிராம் திணிவுள்ள 10.0 கிராம் திணிவுள்ள கொப்பர் கொப்பர் மின்வாய்களை உபயோகித்து மின்பகுப்பு செய்யப்பட்டது. மின்பகுப்பு செய்யப்பட்டது மின்பகுப்பு செய்யப்பட்டது. இப்பரிசோதனையில் 300 மில்லி ஆம்பியர் மின், மேலும் 9.65 நிமிடங்களுக்கு
9.65 நிமிடங்களுக்கு செலுத்தி மின்பகுப்பு செய்யப்பட்டது. மின்பகுப்பு செய்யப்பட்டது. இப்பரிசோதனையின் முடிவில் கேள்வி பரிசோதனையின் முடிவில் கேதோட்டின் திணிவு யாது? கேதோட்டின் திணிவு. இந்த பரிசோதனை முடிய கேதோட்டின் திணிவு என்னன்னு கேட்டு பரிசோதனை முடிவில் கேதோட்டின் திணிவு யாது? பி அனோட்டின் திணிவு யாது? அனோட்டின் திணிவு யாது? சி கரைசலின் Cu2+ அயன்களின் செறிவு ஆகியவற்றை கணிக்க தரவு ஒரு மூல் இலத்திரன்களின் ஏற்றம் 96,500 கூலோம். செப்பிண்ட சாரண திணிவு 63.5. சரிதானே? முதல்ல மின்பகுப்புக்குரிய படத்தை போடுங்க. இந்த கேள்வியில படம் தேவையில்லை. படத்தை போட்டீங்கன்னா அனோட் கேதோட்டின் தாக்கங்களை விளங்கிக் கொள்வீங்க.
நாங்கள் சாதாரணமாக செப்பு சல்பேட் கரைசலை செப்பு மின்வாய் பயன்படுத்தி மின்வகுத்திருக்கிறோம். அளவீட்டு ரீதியில தரவுகள் தரப்பட்டிருக்கு. ஆகவே மின்வகுப்புக்குரிய ஒரு படத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. கேட்ட வேலைக்கு கூட கொடுக்கணும். நான் மின்வகுப்பு கொஞ்சம் தெளிவா இருக்கட்டும் பண்ணி மின்வகுப்புக்குரிய எளிய கோட்டு வரி படத்தை போடுறேன். இரண்டு செப்பு மின்வாய்கள், அதனுடைய திணிவு 10 கிராம் என்று சொல்லி இருக்கு. ஒவ்வொரு செப்பு மின்வாயின் தொடக்க திணிவு தெரியும், 10 கிராம். தொடக்க திணிவு 10 கிராம். இது ஒரு மின்வகலம். இதுவும் 10 கிராம். மின்வகு பொருள் செப்பு சல்பேட், நீர் செப்பு சல்பேட் என்றால் செப்பு சல்பேட் கரைசல். இதைத்தான் நாங்கள் CuSO4 அக்வஸ்ட் என்று சொல்றோம். இதனுடைய செறிவு 0.10003 டெசிமீட்டர் -3. இந்த படம் எல்லாம் நீங்கள் கீறணும் அவசியம் இல்லை, ஆனா கீறினீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்காது. இது ஒரு மின்வகலம். ஆகவே வெளியில இருந்து மின்னோட்டத்தை வழங்கினாதான் அனோட் கதோட்டை கண்டுபிடிக்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் ரிடக்ஷன் கதோட், ரெட் கட். இந்த மின்வாயில தாழ்த்தல் நடக்கும், அந்த மின்வாய் கதோட். இந்த மின்வாயில தாழ்த்தல் நடப்பதாக எடுத்துக்கொண்டால் நீர் அயன்கள் இங்க வரும். ஆகவே மின்கலத்தின் மறைமுனைவோட இந்த மின்வாயை இணைப்போம், இந்த மின்வாயம் மின்கலத்தின் மறைமுனைவோட இணைப்போம். சரியா? இந்த மின்வாயம் மின்கலத்தின் நேர்முனைவோட இணைப்போம். அது இப்ப உங்களுக்கு இது மறை மின்வாய். இந்த மின்வாயில Cu2+ அயன்கள் இலத்திரன்களை ஏற்று படியும். தாழ்த்தல் நடக்கிறதால இந்த மின்வாய் கதோட். அப்ப கதோட்ல திணிவு அதிகரிக்கும் என்ற தகவல் உங்களுக்கு இப்ப விளங்கி. மின்வாகு பொருள் அனோட்டின் ஒரு உப்பு கரைசலாக இருக்கு, மற்றது செப்பு கரையக்கூடியது. ஆகவே அனோட்ல ஒட்சியேற்றம் நடக்கும். இந்த மின்வாயில Cu solid Cu2+ ஆக கரையும். உங்களுக்கு விளங்க வேண்டிய 2 விஷயம். இப்பரிசோதனையின் முடிவில் கதோட்டின் திணிவு தான் கேட்டிருக்கு, அனோட்டின் திணிவு கேட்டிருக்கு. கதோட்டின் திணிவு அதிகரிக்கும், மேலும் செப்பு படிக்குது, 10 விட கூடவா இருக்கு மின்வகுப்பிட்ட முடிவில். அனோட்டின் திணிவு குறையும், ஏன் கரையுது. அதுல நீங்க தெளிவா இருக்கும். சாதாரணமாக செப்பு படிக்கிற கேள்விதான் இந்த கேள்வியில கதோட்டின் திணிவு இருக்கு. அப்ப ஆரம்ப திணிவோட இறுதி திணிவை கூட்டித்தான் நாங்கள் போடவும். அனோட் கரையும், கதோட்ல படியும். ஆகவே நேரத்தோட அனோட்டின் திணிவு குறையும், கதோட்டின் திணிவு கூடும். மின்வகுப்பின் முடிவில படிஞ்ச திணிவு அதிகரிக்கும், கரைஞ்ச திணிவு குறையும். படிக்கிறதனையும் கரைகிறதனையும் சமனாத்தான் இருக்க போதே, ஒரே கரம் தான். இங்க எவ்வளவு படிக்குதோ அது அளவுக்கு கரை. இனி நீங்கள் படிக்கிற திணிவு சமன் சமவலு திணிவு வலுவளவு 2 ஃபரடே மாறிலி 96,500 கூலம். சமன்பாட்டு எழுதினீங்க என்றாலும் நல்ல அதுக்கு எத்தனை முழங்காதான். படிஞ்ச திணிவு சிமோலம் எடுத்தான, W எடுத்தான. இது சமன் சாரணு திணிவின்கள் வலுவளவு ஃபரடே மாறிலி வேற I/T. மின்னோட்டம் தந்திருக்கு, நேரமும் தந்திருக்கு.
செப்பின் சாரண தெளிவு 63.5 என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் 64 போடக்கூடாது. சரியா? இது கூலம். ஒரு மூல் என்பதால கூலம். இதுல மின்னோட்டம் தந்திருக்கு 9.65. சாரி, மின்னோட்டம் 100. மில்லி ஆம்பியர். 300 மில்லி ஆம்பியர். 10.3 ஆம்பியர். அதே போல நேரம் 9.65 நிமிடம். 9.65 தர 60 செகண்ட் வரும். 9.65 தர 60 செகண்ட். இதை சுருக்கினீங்க என்றால் படிஞ்ச திணிவு கிடைக்கும். இது நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரி கேள்விதான். இதுல இருந்து நீங்கள் படிஞ்ச திணிவை காணும். இத சுருக்க 57.15 தர 10.3 கிராம் என்று வரும். 10.0 கிராமோட இதை கூட்ட போறோம். ஆகவே நாங்கள் இதையும் கிராம் ஆக்குவோம். ஆகினால் 0.057 என்று வரும். இங்க மின்பகுதி சரிவு 3.4 இருக்கிறதால மற்றது இதோட கூட்டுறதுக்கு அங்கால ஆளும் தேவையில்லை தானே. நாங்கள் இதோட லிமிட் பண்ணி கொள்ளலாம் 3 தசத்தோட. இதுல 1 தானே வருது. அப்ப படிஞ்ச தெரிவு 0.057 கிராம். இதுதான் படிஞ்ச தெரிவு. 0.057 கிராம். உங்களை கேட்டது இது இல்ல கேள்வி. உங்களை கேட்ட கேள்வி இந்த 0.057 கிராம் இல்ல. மின்பகுப்பின் முடிவில் கதோட்டின் திணிவு, அனோட்டின் திணிவு, கரைசலின் Cu2+ அயன்களின் செறிவு. ஆகவே கேட்ட கேள்விக்கு விட கதோட்டில ஏற்கனவே 10 கிராம் இருக்கு. கதோட் ஏற்கனவே 10 கிராம் திணிவுடைய செப்பு. அதுல 0.057 கிராம் படிக்குது. அப்ப மின்பகுப்பின் முடிவில கதோட்டின் திணிவு அதிகரிக்கும் சொல்லி இருக்கிறோம். அது என்ன திணிவாக இப்ப இருக்கும் என்றால் ஆரம்பத்தில் இந்த கதோட்டின் திணிவுல இருந்து படிஞ்ச திணிவை கூட்டுறதுக்கு சமனாக இருக்கு. ஆரம்பத்துல இந்த திணிவோடு இப்ப இருக்கிற திணிவை கூட்டுறதுக்கு சமனாக இருக்கு. கதோட்டின் திணிவு இதையும் கூட்டினா 10.057 கிராம். இதுதான் மின்பகுப்பு முடிஞ்சா பிறகு கதோட்டின் திணிவு. அனோட்டின் திணிவு என்ன நடக்கும்? குறைதல், கரைதல். எவ்வளவு குறையும்? இது அளவு குறையும். ஒரே அளவு மின்னோட்டம் தானே. இப்ப கரைஞ்ச அளவும் படிஞ்ச அளவும் ஒன்று கொண்டு சமனாயிருக்கு. 10 கிராம் ஆரம்ப திணிவு. அதுல இருந்து 0.057 கிராம் குறையும். ஆகவே மின்பகுப்பு முடிஞ்சா அப்புறம் அனோட்டின் திணிவு குறையும். அது 9.943 கிராமாக இருக்கு. 9.943 கிராமாக இருக்கு. மின்பாக கரைசல்ல நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். செப்பு மின்வாய்களை பயன்படுத்தி செப்பு சல்பேட் நீர்க்கரைசல் மின்பகுக்கப்படும் போது கரைசலின் நிறம் நீங்காதுன்னு சொல்லி. ஏனென்றால் படிகிற செப்பு இங்க கரைஞ்சி உருவாகும். சரியா? படிகிற செப்பு கரைஞ்சு உருவாகும். சடத்துவ மின்வாய்களை பயன்படுத்தி இருந்தால் நீர்க்கரைசல இருக்கிற செப்பு தான் என்ன செய்யும்? படி. அப்ப நிறம் நீங்கும். மின்பகுப்பின் முடிவுல நிறம் நீங்கும். அப்ப கரைஞ்ச திணிவும் படிஞ்ச திணிவும் சமன் என்று சொன்னால் நீர்க்கரைசல் நிலையில இருக்கிற Cu2+ சரிவும் மாறாம இருக்கு. 1 மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். மூன்றாவது கேள்விக்கு விட கரைசலில் Cu2+ அயன்கள செறிவு
0.1 மூல் டெசிமீட்டர் -3 மாறாமல் இருக்கு. 0.1 மூல் டெசிமீட்டர் -3 மாறாமல் இருக்கு. இதுல நாங்கள் என்ன இந்த கேள்வியில புதுசா பயன்படுத்தினாங்க, மின்பகுப்புல படிக்கிறது நீங்க இப்படி தொடர்பட்டு பரடே என்ற மின்பகுப்பு விதியை பயன்படுத்தி கணிச்சினாங்க. பரடே என்ற மின்பகுப்பு விதியில படிஞ்ச துணிவு ரசாயன சமவலு மின்னோட்டத்தின் அளவு, அதாவது ஏற்றத்தின் அளவு, மின்கணியத்தின் அளவு பரடே மாறிலி என்ற தொடர்பை பெற்றோம். அதுல தந்திருக்கு, செப்பன்னு சொல்லி இருக்கு, அதுல வலுவளவு தெரியும், மின்னோட்டம் தந்திருக்கு, நேரம் தந்திருக்கு, பரடே மாறிலி தந்திருக்கு. படிஞ்ச துணிவை காண்றோம். மின்பகுப்புல எங்களுக்கு தெரியும்னாலே கதோட்டுல படிதல் நடக்கிறதால கதோட்டின் துணிவு அதிகரிக்கும். அனோட்டு ஒரு சடத்துவ மின்பா என்றால் அது மாறாது. ஆனா இது கரையக்கூடிய செப்பு மின்பா. அப்ப செப்பு கரை, அப்ப செப்புல உச்சியர் நடக்கும், கதோட்டுல தாழ்த்தல் நடக்கும். இங்க துணிவு குறையும். அதனாலதான் மின்பகுப்பின் முடிவுல அனோட்டின் துணிவு 10ல இருந்து கரைஞ்ச துணிவை கழிச்சிருக்கும். கதோட்டுல துணிவு அதிகரிக்கும். ஆரம்பத்துல இருந்த துணிவோட படிஞ்ச துணிவை கூட்டி இருக்கு. சரியா? அப்ப இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், செப்பு சல்பேட் கரைசல செப்பு மின் வாய்களை பயன்படுத்தி மின்பாக்க நாங்கள் அங்க பண்பு ரீதியாக சொன்னாங்க, நிறம் நீங்காதுன்னு சொல்லி. அதை இங்க அளவு ரீதியாக நீங்கள் பார்க்கலாம். இங்க படிஞ்சது நீவும் இங்க கரைஞ்சது நீவும் ஒன்று கொண்டு சமன். ஆகவே நீர்க்கரசல்ல இருக்கிற Cu2+ என்ற சரிவு மாறாது. சரிதான்? நீர்க்கரசல்ல இருக்கிற Cu2+ என்ற சரிவு மாறாது. Cu2+ என்ற சரிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 ஆகவே இருக்கும். அளவு ரீதியாக நீங்கள் உணரலாம். இங்க படிஞ்சதும் இங்க கரைஞ்சதும் சமம். இப்ப இந்த கேள்வி முடியல. சரிதான்? இந்த கேள்வி முடியல. இதுண்ட 2வது கேள்வி இருக்கு. இதுண்ட 2வது கேள்வி என்னன்னா, இந்த 100 சென்டிமீட்டர் கரம் மின்ப கரைசல் இருக்குதானே, இதுக்குள்ள இந்த சந்தர்ப்பத்தில் மின்பாபு 300 மில்லி ஆம்பியர் மின்னோட்டத்தை 9.65 நிமிடம் செலுத்தி மின்பாபை செய்துட்டியான். இப்ப இந்த கணத்துல முதலாவது சந்தர்ப்பத்துக்கு மின்பாபு முடிஞ்ச கணத்துல கேள்வி இருக்க கவனிங்க. மேலே ஒன்றில் விவரித்த பரிசோதனையின் முடிவில், அந்த முடிவில்தான் நிபந்தனைகளின் அமைப்பு இருக்கு. முடிவில் சரியா? மேலே ஒன்றில் விவரித்த பரிசோதனையின் முடிவில் மின்பகு பொருளின் கரைசலுக்கு 100 சென்டிமீட்டர் கனம் நீர் சேர்த்து குலுக்கப்பட்டது. இதுக்குள்ள என்ன செய்யறாடா, இந்த சந்தர்ப்பம் முடிஞ்ச பிறகு ஒரு 100 சென்டிமீட்டர் கனம் காய்ச்சி வடுத்த நீர் சேர்த்து குலுக்குறானா. சரியா? காய்ச்சி வடுத்த நீர் சேர்த்து குலுக்கப்பட்டது. பிறகு 300 மில்லி ஆம்பியர் மின் மேலும் 9.65 நிமிடங்களுக்கு செலுத்தி மின்பகுப்பு செய்யப்பட்டது. இந்த மின்பகுப்பு பரிசோதனை முடிவில், அதாவது 2வது இந்த முடிவில கதோட்டின் துணிவு, அனோட்டின் துணிவு, கரைசலில் Cu2+ அயன்களின் செறிவு ஆகியவற்றை உத்தறிவு என்று சொல்லி 2வது கணக்கு கணிக்கு மினக்கடாத யோசிச்சு சொல்லு என்று கேட்டு. சரியா? அப்ப கேள்வி எழுதி கொள்ளுங்க. இந்த 3 கேள்வியை திருப்பி கேட்கிறான். சரி, இது முதலாவது கேள்வின்னு சொன்னா. இது 2வது கேள்வி. மேலே ஒன்றில் விவரித்த பரிசோதனையின் முடிவில், மேலே ஒன்றில் விவரித்த பரிசோதனையின் முடிவில் மேலே ஒன்றில் விவரித்த பரிசோதனையின் முடிவில்
மின் பகுபொருளின் கரைசலிற்கு மின் பகுபொருளின் கரைசலிற்கு மின் பகுபொருளின் கரைசலிற்கு மின்பகு பொருளின் கரைசலிற்கு 100 சென்டிமீட்டர் கனம் நீர் சேர்த்து கலக்கப்பட்டு 100 சென்டிமீட்டர் கனம் நீர் சேர்த்து கலக்கப்பட்டு நீர் சேர்த்து கலக்கப்பட்டு 300 மில்லி ஆம்பியர் மின் 300 மில்லி ஆம்பியர் மின் 300 மில்லி ஆம்பியர் மின் 300 மில்லி ஆம்பியர் மின் மேலும் 965 நிமிடங்களுக்கு செலுத்தி மேலும் 965 நிமிடங்களுக்கு செலுத்தி மின்பகுப்பு செய்யப்பட்டது மின்பகுப்பு செய்யப்பட்டது மின்பகுப்பு செய்யப்பட்டது மின்பகுப்பு செய்யப்பட்டது இந்த மின்பகுப்பு பரிசோதனை முடிவில் திருப்பியும் அதே கேள்விதான். கதோட்டின் திணிவு கதோட்டின் திணிவு கதோட்டின் திணிவு அனோட்டின் திணிவு கதோட்டின் திணிவு அனோட்டின் திணிவு கரைசலில் Cu2+ இன் செறிவு கரைசலில் Cu2+ இன் செறிவு கரைசலில் Cu2+ இன் செறிவு ஆகியவற்றை உய்த்தறிக என்று கேட்டு ஆகியவற்றை உய்த்தறிக ஆகியவற்றை உய்த்தறிக ஆகியவற்றை உய்த்தறிக கவனிங்க. முதலாவது மின்பகுப்பு முடிஞ்ச பின்
கதோட்டின் துணிவு அந்த சந்தர்ப்பம் பயன்படுத்திருக்கு. கதோட்டின் தொடக்க துணிவு என்பது 10 கிராம் இல்லை. முதல் ஒரு 9.65 நிமிடங்களுக்கு மின்வகுப்பு செய்யாது. கேள்விய வடிவா வாசி. கதோட்டின் துணிவு அங்க 10.057 கிராம். அனோட்டின் துணிவு 10 கிராம் இல்லை, அதுல கரைஞ்சிட்டு முதல் ஒரு 9.65. அப்ப 9.943 கிராம் இதுதான் தொடக்க துணிவு. இந்த கணத்துல இதுக்கு 100 சென்டிமீட்டர் கணம் நீர் சேர்க்கப்படுது, குழுக்கப்பட்ட இதாக்கி இருக்கிறாங்க. அதே 300 மில்லி ஆம்பியர் மின்னோட்டத்தை அதே நேரத்துக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், மின்பொருள் கூட மின்னோட்டத்தை செலுத்தினால் கதோட்டில படியும், அனோட் மேலும் கரையும். அப்ப அனோட்டின் துணிவு இன்னும் குறையும், கதோட்டின் துணிவு இன்னும் கூடும், இதை விட கூடும். அதான் உத்தரிய சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த சமன்பாட்டை வரையா பாருங்க. இந்த சமன்பாட்டுல படிக்கிறதா செப்பு, அதுண்ட சாரண துணிவு மாறாது. செப்பின் வலுவளவு 2 தான். ஃபெரடே மாறிலி ஒரு மாறிலி. மின்னோட்டத்தின் அளவு I/T மாறலண்டா படிஞ்ச துணிவு மாறாது. ஃபெரடே விதியில M நேர்வீத சமன் Q என்று சொல்லி இருக்கு. அப்ப இங்க செலுத்தின மின்னோட்டத்தின் அளவு மாறல, அதே 300 ஆம்பியர் மின்னோட்டம் அதே நேரம். அப்ப I/T வந்து Qவுக்கு சமன். அப்ப Q வந்து I/T. ஆகவே படிகிற துணிவு மாறாது. அப்ப நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை இதுல மென்ஷன் பண்ணினா காணும். செலுத்தப்பட்ட மின்கணியம் மாறவில்லை, ஆகவே படிகிற துணிவும் அதற்கு சமனாக இருக்கும். முதலாவது சந்தர்ப்பத்துல யோசிப்பா அனுப்ப முதலாவது இப்ப 2 சமன்பாட பிறகு முதலாவது சந்தர்ப்பத்துல 0.057 கிராம் படிக்கிறது. அது நீங்க கணிச்சனீங்க சரியா? சார் மூலக்கூட்டு துணிவு மாறாது, வலுவளவு மாறாது, ஃபெரடே மாறிலி மாறாது, மின்னோட்டம் மாறல, டி மாறல. இப்போ உனக்கு எவ்வளவு படிக்குதுன்னு தெரியாது, சரி எம்எண்டே வச்சுக்கணும். இப்பவும் சார் மூலக்கூட்டு துணிவு எம் தானே, வலுவளவு 2 தானே, ஃபெரடே மாறிலி எஃப் தானே, மின்னோட்டம் ஐ தானே, டி தானே, இதெல்லாம் சமன். இது இதுக்கு சமன்டா, இது இதுக்கு சமன்டா, இது என்ன சமனாக இருக்கு. இது ஃபெரடே முதலாவது விதியை தானே சொல்லு சரியா? மின்வாயில இடிக்கப்படுகின்ற அளவு, தாக்கத்தின் அளவு வந்து செலுத்தப்படுகின்ற மின்னோட்டத்தின் மின்கணியம் கியூவுக்கு நேர்வீத சமன் சொல்லுது. அப்ப கியூ மாறலண்டா படிக்கிறது நீ மாற. அப்ப நீங்கள் கரைசலை ஐதாக்கின என்ன, கரைசலை சரிபாக்கின என்ன, கியூவோட நேரடியாக தொடர்பட்டு இருக்கு சரியா? ஆக அடுத்த 9.65 நிமிடங்கள்ல இதே அளவு துணிவு படியும். அப்ப கதோட்டின் துணிவு மேலும் அதிகரிக்கும், 0.057 கிராம் அதிகரிக்கும். அனோட்டின் துணிவு மேலும் குறையும், 0.057 கிராம் குறையும் சரியா? கதோட்டின் துணிவும் அனோட்டின் துணிவும் மேலும் குறையும். அப்ப உங்களுக்கு இப்ப கதோட்டின் துணிவு 10.057 0.057 கூட்டுறதுக்கு சமனாக இருக்கு. அப்ப 2வது நியமிட்டு மின்வகுப்பின் முடிவில கதோட்டின் துணிவு உங்களுக்கு 10.114 கிராமாக வரும். இந்த இதையும் கூட்ட அனோட்டின் துணிவு மேலும் குறையும், அது 9.943 இருந்து 0.057 கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். அதாவது 9.886 கிராமாக இருக்கு. இப்ப கரைசல்ல Cu2+ இந்த செறிவுக்கு என்ன நடக்கும் கேள்வி. கரைசல்ல இருக்கிற Cu2+ இந்த அயனுக்கு என்ன நடக்கும்? மேடா கரைசல்ல இருக்கிற Cu2+ இந்த அயனுக்கு என்ன நடக்கும்? செறிவு மாறாது. அது ஜெனரல் ஃபார்முலா தானே. ஒரு கரைசலுக்கு கரைப்பாடு செய்தா என்ன நடக்கும்? கரையத்தின் செறிவு குறை. அப்ப ஏற்கனவே 100 சென்டிமீட்டர் கரைசலுக்கு இன்னொரு 100 சென்டிமீட்டர் நீர் சேர்க்கிறீங்க. அவ C1V1 C2V2 தான். ஐதாக்கத்துல செறிவு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் குறை. அவ இந்த கேள்வியில
Cu2 plus இந்த செறிவு இங்க கரைஞ்சதும் படிஞ்சதும் சமன் சரியா கரைஞ்சதும் படிஞ்சதும் சமன் அது சரி ஆனால் ஐதாக்கத்தால என்ன செய்யும் Cu2 plus இந்த செறிவு குறையும் ஆகவே கரைசலின் புதிய செறிவு C1V1 சமன் C2V2 100 சென்டிமீட்டர் கனத்துல சைவரசம் ஒருவியமாக இருந்தது இப்ப 100 சென்டிமீட்டர் கன நீர் சேர்த்து 200 சென்டிமீட்டர் கன கரைசலாக கனவுளவு 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு புதிய செறிவு சைவரசம் 5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகும் சைவரசம் 5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகும் இந்த கேள்வியில கணக்க தத்துவம் இல்லை ஆனா கேர்லெஸ்ஸா புள்ள வரும் இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆகாட்ட கொடுத்தோம்னு சொன்னால் கதோட்டின திணிவு அனோட்டின திணிவு எல்லாம் ஒழுங்கா எழுத மாட்டாங்க ஏன்னா கேர்லெஸ்ஸா என்ன படிஞ்ச திணிவை கணிச்சு போட்டு விட்டுடுவாங்க சரியா இப்ப அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் இல்ல மூன்றாவது கேள்வி ஒன்று சரியா இல்ல மூன்றாவது கேள்வி சரியா மூன்றாவது கேள்வியை நோட் பண்ணி கொள்ளுங்க என்ன சொல்லியிருக்கேன்னா Pb2 plus Cu2 plus Pb2 plus Cu2 plus ஆகியவற்றை கொண்டிருக்கும் Pb2 plus Cu2 plus ஆகியவற்றை கொண்டிருக்கும் கரைசல் ஒன்றிலிருந்து Pb2 plus Cu2 plus ஆகியவற்றை கொண்டிருக்கும் கரைசல் ஒன்றிலிருந்து Pb2 plus அயனை மாத்திரம் இறக்குவதற்கு இரண்டாம் மின்னிறக்கம் செய்யறது மாத்திரம் இறக்குவதற்கு மின்னிறக்கம் செய்யறது டிஸ்சார்ஜ்
மின்னிறக்கம் செய்து. மின்பகுப்பு ஒரு சிறந்த முறையாகுமா? மின்பகுப்பு ஒரு சிறந்த முறையாகுமா? மின்பகுப்பு ஒரு சிறந்த முறையாகுமா? உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கும் நினைக்கிறேன். ஒரு கரைசல்ல Pb2+ இருக்கு, Cu2+ இருக்கு. Pb2+ பிரிக்கிறதுக்கு மின்பகுப்பை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று கேட்டிருக்கோம். அவங்க நல்லவங்க உங்களுக்கு அதுக்கு அழுத்தம் தந்திருக்கிறாங்க. Cu2+ இந்த தாழ்த்தல் அழுத்தம் வந்து சக 0.34. அதே மாதிரி Pb2+ இந்த தாழ்த்தல் அழுத்தம் உங்களுக்கே ஓரளவு விளங்கும். சய 0.13 தாழ்த்தல் Pb2+ தாழ்த்துவதற்கு தாழ்த்தல் அழுத்தம் சய 0.13 Cu2+ சக 0.34. இந்த மின்பகுப்பை பயன்படுத்தி Cu2+ நாங்கள் பிரிச்செடுக்கலாம் என்றுதான் கேள்வி. சரியா? என்னன்னா கவனிச்சுக்கொள்ளுங்க. என்ன நடக்கும் இந்த கரைசலுக்குள்ள மின்பகுப்பு செய்தா என்ன நடக்கும்? Cu2+ தான் படிக்குமே தவிர Pb2+ படியாது. ஏன்? தாழ்த்தல் அழுத்தம் கூடிய மின்பை Cu2+. இலகுவாக தாழ்த்தப்படக்கூடியது Cu2+, Pb2+ இல்லை. அப்ப இல்லை. காரணம் மின் ரசாயன தொடர்ல செப்பு மின்வாய்க்கு மேல் Pb மின்வாய் உண்டு. அல்லது Pb2+ இந்த தாழ்த்தல் அழுத்தத்திலும் பார்க்க Cu2+ தாழ்த்தல் அழுத்தம் கூட. எனவே முதலில் Cu2+ தான் மின்னிறக்கம் அடையும். அப்ப உங்களால Pb2+ பிரிச்செடுக்க முடியாது. அப்ப இந்த கேள்வியில இருந்து நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு சொல்றோம். என்னன்னு சொன்னால், இதே மின்வாயில் சரியா, இதே மின்வாயில Pb2+ தானே பிரித்தெடுக்க முடியாது, Cu2+ பிரித்தெடுக்கலாம் தானே. இந்த கரைசல்ல இருக்கிற Pb2+ படிவு வீழ்த்துவதற்கு தான் மின்பகுப்பு ஒரு பொருத்தமான முறை இல்லை. ஆனா Cu2+ படிவு வீழ்த்துறதுக்கு மின்பகுப்பு ஒரு பொருத்தமான முறை தான் இல்லை. அதான் நாங்கள் சொல்றோம் மின் ரசாயன தொடர்ந்த அனுகூலங்கள்ல நாங்கள் குறிப்பிடும் என்னென்றால், தூய்மையற்ற உலோகங்களை தூய்மையாக பிரித்துக் கொள்ளலாம். இப்ப செப்புன்ற இந்த உலோகம் தூய்மையா இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு உலோகத்தோட சேர்ந்திருந்தால் இந்த மின்பகுப்பு செயற்பாட்டில் என்ன செய்யும்? இதுல இருக்கிற செப்பு கரைஞ்சு 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 கரைசலுக்கு வரும். கரைசல்ல இருக்கிறது படிஞ்சு தூய்மையா வரும். அப்ப கதோட்டுல தூய செப்பு மட்டும் படியும். அப்ப இந்த கோல்ல இருந்த செப்பை தூய்மைப்படுத்துவதற்கு நாங்கள் மின்பகுப்பு ஒரு முறையாக கையாளலாம். சரிதான்? இதுல காரணம் Cu2+ இலகுவாக தாழ்த்தப்படும். Pb2+ விட Cu2+ இலகுவாக தாழ்த்தப்படும். மின் ரசாயன தொடர்ல Pb மேல இருக்கு, கீழே Cu இருக்கு. சரிதான்? அதனால இந்த கேள்விக்கு பொருத்தமற்றது. உமது விடைக்கான காரணத்தை தருகட்டு கேட்டுங்க. சரியா? உடைக்கு காரணம் கொடுக்கிறது என்றால்
பெரிய பில்டப்பாக இருந்தெல்லாம் எழுத தேவையில்லை. பாருங்க நீங்கள் அதுக்கு காரணம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த ஆன்சர் வந்து சரியா இல்லை. காரணம் பிவி ஆனது செப்பின் மேல் மின்கசார தொடரில் உள்ளது. இவ்வளவுதான் விளக்கு. பிவி ஆனது பிவி ஆனது மின்கசாயன தொடரில் செப்பிற்கு மேல் உள்ளது. அப்ப மிச்சத்தை நீயே விளங்கிக் கொள்ளன்ற மாதிரி தான். மேலே இருக்கிற இது அயன்களை இலகுவாக தாழ்த்த முடியாது. சரி, அப்ப மின்ரசாயன தொடரின் அனுகூலம் கொஞ்சம் தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுல ஒரு அனுகூலம் தான் இந்த கேள்வி. ஒரு தூய்மையற்ற உலோகத்துல குறித்த கூற மட்டும் என்ன செய்யலாம் என்றால் மின்வகுப்பு முறையால பிரிச்செடுக்கலாம். கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. மின்ரசாயன தொடரின் அனுகூலங்களை குறிப்பிடுக. மின்ரசாயன தொடரின் அனுகூலங்களை குறிப்பிடுக. மின்ரசாயன தொடரின் அனுகூலங்களை குறிப்பிடுக. மின்ரசாயன தொடரின் அனுகூலங்களை குறிப்பிடுக. ஒன்று மின்கலம் ஒன்றில் பயன்படும் மின்வாய்களை அனோட் கேதோட் என அடையாளப்படுத்த முடியும். மின்ரசாயன தொடர்ல மேலே இருக்கிற மின்வாய் அனோட், கீழே இருக்கிற மின்வாய் கேதோட். அந்த மாதிரி மின்ரசாயன கலம் ஒன்றில் பயன்படும் மின்வாய்களை அனோட் கேதோட் என அடையாளப்படுத்த முடியும். அனோட் கேதோட் என அடையாளப்படுத்த முடியும். பொருத்தமான உலோகங்களை இரண்டாவது பொருத்தமான உலோகங்களை மின்கலத்திற்கு தெரிவு செய்யலாம். ஒரு மின்கலத்திலே அதிக மின்னோட்டத்தை பெறணும் என்றால் எந்த ரெண்டு மின்வாய்களை தெரிவு செய்யணும் என்று பார்க்கலாம். பொருத்தமான உலோகங்களை மின்கலத்திற்கு தெரிவு செய்யலாம்.
சரி, மூன்றாவது தாக்குத்திறன் கூடிய உலோகங்களை இனங்காணலாம். தாக்குத்திறன் கூடிய உலோகங்களை இனங்காணலாம். தாக்குத்திறன் கூடிய உலோகங்களை இனங்காணலாம். கல்வனைஸ் படுத்தலுக்கு உகந்த உலோகத்தை கல்வனைஸ் படுத்தலுக்கு உகந்த உலோகத்தை கல்வனைஸ் படுத்தலுக்கு உகந்த உலோகத்தை தெரிவு செய்ய முடியும். சொல்லியிருக்கு, இரும்ப பாதுகாக்கிறதுக்கு மின்ரசாயனத்தோட மேலே இருக்கிற ஒரு உலோகத்தை பயன்படுத்தி முலாமிட்டு இரும்பை கதோட்டாகவும் அதுக்கு மேலே இருக்கிற உலோகத்தை அனோட்டாகவும் வச்சிருந்தால் இது சிறந்த பாதுகாப்பா இருக்கும். கதோட் பாதுகாப்புன்னு சொல்றது. வெடிப்புகள் ஏற்பட்டாலும் சட்டன் தான் ஒட்சியேற்றப்படுமே தவிர இரும்பு ஒட்சியேற்றப்படாது. அப்ப இரும்பு வாளி பாதுகாப்பாக இருக்கும். இது கதோட் பாதுகாப்பு. தான் கல்வனைஸ் படுத்தலன்னு சொல்றது. வல்கனைஸ் படுத்தல்ன்றது ரப்பருக்கு கந்தகம் சேர்த்து ஹீட் பண்றது. இது கல்வனைஸ் படுத்தல். இது பாதுகாப்பு கூட. இத கதோட் பாதுகாப்புன்னு சொல்றது. இங்க சட்டன் தான் ஒட்சியேற்றப்படும். இரும்பு அரிக்கப்படாமல் சட்டன் தன்னை ஒட்சியேற்றப்படும். அப்ப சட்டன் முடியும் வரை இரும்புல ஒட்சியேற்றம் நடக்காது. அதனால சட்டனுக்கு பேர் அர்ப்பண உலோகம் என்று சொல்றது. அப்ப இரும்ப பாதுகாக்கிறதுக்கு சில நேரத்துல வெள்ளியையும் பயன்படுத்துவாங்க. வெள்ளியம் மின்ரசாயனத்துள்ள இரும்பு மேல இருக்கு, வெள்ளியம் கீழே இருக்கு. இது அனோட், இரும்பு அனோட்டாக இருக்கு. அப்ப அனோட் பாதுகாப்புன்னு சொல்றது. தற்காலிகமாக குறைந்த நாட்களுக்குரிய இந்த வேலை செய்வாங்க, லாப நோக்கங்க. இரும்புக்கு மேல ஒரு உலோகத்தை பூசி விட்டுவாங்க, மலிவான உலோகத்தை பூசுவாங்க, அல்லது இலகுவாக பூசக்கூடிய செலவு குறைஞ்ச வேலையை வந்து பார்ப்பாங்க. எதுவரைக்கும் இது பாதுகாக்கப்படும் என்றால் இந்த உலோகம் பொறுமாமல் உடையாமல் இருக்கும் வரைக்கும் இது பாதுகாக்கப்படும். ஒரு சின்ன கீறல் விழுந்து வழி நீர் தொடுகை அடையமாக இருந்தால் இரும்பு கலகலண்டு ஒட்சியேற்றப்படும். ஏன் அனோட். அப்ப உடனே கருத்து போட்டு இந்த டின் பால் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதுல இருக்கிற டின்னுகள் எல்லாம் ஃபிஸ்டின் இதெல்லாமே கூடுதலா அப்படித்தான். பார்க்க கடையில பார்க்கும் வரைக்கும் தான் அது பளபளப்பா இருக்கும். ஒரு நாள் வெட்டி போட்டு தூக்கி எறிஞ்சு கொடுக்க வழியில அடுத்த நாள் கரும்புள்ளி குத்தின மாதிரி இருக்கு. 3ஆம் நாள் அது கருப்பாகவே இருக்கும். கருப்பண்டு கபிலமாமா இருக்கும். ரெண்டுமே பாதுகாப்பு பொருள்தான். இந்த முறையைத்தான் சொல்றது கல்வனைஸ் படுத்தல்னு சொல்லி. அப்ப கல்வனைஸ் படுத்தலுக்கு உகந்த உலோகத்தை தெரிவு செய்யலாம். மின்ரசாயன தொடர்ல இருந்து கல்வனைஸ் படுத்தலுக்கு உகந்த உலோகத்தை தெரிவு செய்யலாம். அடுத்தது உலோக பிரித்தெடுப்பில் மின்வாயை தெரிவு செய்ய முடியும். உலோக பிரித்தெடுப்பில் மின்வாயை தெரிவு செய்ய முடியும். உலோக பிரித்தெடுப்பில் மின்வாயை தெரிவு செய்ய முடியும். உலோக பிரித்தெடுப்பில் மின்வாயை தெரிவு செய்து கொள்ள முடியும். தூய்மையற்ற உலோகங்களில் இருந்து அடுத்தது தூய்மையற்ற உலோகங்களில் இருந்து
உலோகத்தை பிரித்தெடுக்க முடியும். அதுக்கு எந்த மின்வாயை பயன்படுத்தணும் என்று தீர்மானிக்கலாம். உலோகத்தை பிரித்தெடுப்பதற்கு தூய்மையற்ற உலோகத்திலிருந்து உலோகத்தை பிரித்தெடுப்பதற்கு. இப்ப இந்த இடத்துல Cu2+ மேல Pb2+ இருக்குதுன்றதாலதான் இந்த முறை பொருத்தமற்ற என்று விட கொடுக்கப்பட்டிருக்கு. அவ மின்ரசாயன தொடர்ல எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் அந்த முறையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம். சரி, Cu2+ தான் இதுல கேள்வியில முதல்ல மின்னிறக்கம் அடையும். இது ஒரு உலோகத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு உலோகத்தை பூசுற அந்த செயற்பாட்டை நாங்க முலாமுடல்னு சொன்னாங்க. இப்ப கல்வனைஸ் படுத்தலன்னு சொல்றோம். இப்ப உலோகங்களை ஒன்றோடு ஒன்று தொடுகையில வைக்க பொருத்தமான முறையில ஒழுங்குபடுத்தப்பட வேணும். இல்லைன்னு சொன்னால் உலோகங்களுக்குள்ளே என்ன செய்யும், ஒன்று இன்னொன்று தாக்குவதை தூண்டி விட்டு. சரியா? அப்ப இதுல இருந்து நீங்கள் இனி மின்ரசாயனம் தொடர்பான சகல கேள்விகளும் செய்யலாம். பாடம் முடிஞ்சுது, பயிற்சி தான் தேவை. மின்ரசாயனம் என்ற ஒரு விஷயம் இதோட முடிஞ்சுது. இதுக்கு மேல நாங்கள் இனி பயிற்சியில பற்றி தான் கதைக்கலாம். நாங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கேள்வியில் எடுத்து செய்வோம். ஒரு 3-4 கிளாஸ் கேள்வி செய்வோம். செய்து போட்டு பாஸ்ட் பேப்பர் செய்யறேன்டால் பாஸ்ட் பேப்பர் செய்வோம். இல்லை வேறு ஏதாவது கேள்வி செய்ய போறீங்களா அதை செய்வோம். சரிதான்? நீங்கள் இனி என்ன சொல்றேன், ஒரு ஃபைனல் எக்ஸாமுக்கு 100% எங்களால கைகளை விடப்பட்ட. ஆனா நீங்கள் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறீர்கள் என்றது உங்களோட சார்ந்த விஷயம்.